ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சியோடைய 2018 கொஷின் பேப்பர் தான் ஒரிஜினல் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? ஆப்ஷன் பி, பெரியார். இரண்டாவது கேள்வி, குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? ஆப்ஷன் சி, 51. மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ, பிள்ளையார்பட்டி. நான்காவது கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர்? ஆப்ஷன் சி, ரசூல் கம்சதேவ். ஐந்தாவது கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஆறாவது கேள்வி, கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ, திருவாசகம். ஏழாவது கேள்வி, தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, இந்துஸ்தானி. எட்டாவது கேள்வி, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி, பவளம். ஒன்பதாவது கேள்வி, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி, பதிற்று பத்து. பத்தாவது கேள்வி, உத்தமர் சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர்? ஆப்ஷன் பி, சேக்கிழார். 11வது கேள்வி, புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி, புறா. 12வது கேள்வி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது? ஆப்ஷன் பி, கன்றா. 13வது கேள்வி, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குறிட்பாவில் காணலாகும் மோனை எது? ஆப்ஷன் ஏ, மேற்கதுவாய் மோனை. 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் பி, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 15வது கேள்வி, தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, அன்மொழி தொகை. 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு.
ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல். இலக்கிய செம்மல் சொல்லிட்டு சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். 17வது கேள்வி, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி தால்சுதாய். 18வது கேள்வி, பொறுத்துக. ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. 19வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது? ஆப்ஷன் சி கள்ளக்குடி மாகாவியம். கள்ளக்குடி மாகாவியம்ங்கிறத யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதியிருக்காரு. 20வது கேள்வி, திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 53. 21வது கேள்வி, டாஷ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். ஆப்ஷன் பி 1 கொலாம். 22வது கேள்வி, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. 23வது கேள்வி, அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பழமொழி. 24வது கேள்வி, அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? ஆப்ஷன் ஏ ர ர வரும். 25வது கேள்வி, நல முன்னும் நல முன்னும் தானக்கள் புணரும் விதிப்படி பின்வருவற்றுள் எது சரி? ஆப்ஷன் சி நல முன் ரனாவும் நலனவும் டானாவும். 26வது கேள்வி, வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி. 27வது கேள்வி, எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ஆப்ஷன் சி உருசியா. 28வது கேள்வி, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். ஆப்ஷன் சி சாகுந்தலம். 29வது கேள்வி, உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர்? ஆப்ஷன் டி கம்பர். 30வது கேள்வி, சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். ஆப்ஷன் சி உவேசா. 31வது கேள்வி, அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி. 32வது கேள்வி, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல். ஆப்ஷன் பி திருக்குறள்.
33வது கேள்வி, குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 34வது கேள்வி, 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் சி கலித்தொகை. 35வது கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல்களை படைத்துள்ளார். அவர் யார்? ஆப்ஷன் டி கனிமேதாவியார். 36வது கேள்வி, என்கார் சிலம்பு மணியுடை அரியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி மாணிக்கம். 37வது கேள்வி, உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும். 38வது கேள்வி, ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை தொகை. 39வது கேள்வி, பின்வருவற்றுள் எது உருவகம் அன்று? ஆப்ஷன் டி கயற்கண். 40வது கேள்வி, தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். இக்குறட்பாவில் இடம்பெறும் சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி கூழை மோனை. 41வது கேள்வி, ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி உத்தராஞ்சல். 42வது கேள்வி, கண்ணதாசன் படைத்த நாடகம். ஆப்ஷன் டி ராசதண்டனை. 43வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அதாவது அயற்கூற்றில் வருவது எது? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 44வது கேள்வி, புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி நேரு. 45வது கேள்வி, 9 நாழி உடுப்பவு 2 என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி புறநானூறு. 46வது கேள்வி, போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ நெடுங்கிள்ளி. 47வது கேள்வி, பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி திருவாசகம். 48வது கேள்வி, தேம்பாவணி என்பது? ஆப்ஷன் ஏ கிறித்தவ காப்பியம்.
49வது கேள்வி, தன் தமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர்? ஆப்ஷன் டி, சீத்தலை சாத்தனார். 50வது கேள்வி, நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? ஆப்ஷன் ஏ, ஒன்றொழி பொதுச்சொல். 51வது கேள்வி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? ஆப்ஷன் ஏ, வேற்றுமை அணி. 52வது கேள்வி, இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குறளின் உவமை பொருளை காண்க. ஆப்ஷன் பி, ஊன்றுகோல் பெரியார் சொல். 53வது கேள்வி, பட்டியுள காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராது உழும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, கொண்டு கூட்டு பொருள்கோள். 54வது கேள்வி, தொண்டு செய்து பழுத்த படம் என்று பாரதிதாசன் போற்றுவது? ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். 55வது கேள்வி, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? ஆப்ஷன் பி, வால்ட் விட்மன். 56வது கேள்வி, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1. 57வது கேள்வி, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர்? ஆப்ஷன் சி, குமரகுருபரர். 58வது கேள்வி, மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர்? ஆப்ஷன் ஏ, சுவாமிநாத தேசிகர். 59வது கேள்வி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் எது? ஆப்ஷன் சி, 3ஆம் தந்திரம். 60வது கேள்வி, அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி, பொருட்பால். 61வது கேள்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்பு என்பதன் பொருள்? ஆப்ஷன் சி, பாதுகாப்பு. 62வது கேள்வி, பிழையற்ற வாக்கியம் எது? ஆப்ஷன் சி, ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். 63வது கேள்வி, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, செய்வினை தொடர். 64வது கேள்வி, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, 4, 3, 1, 2. 65வது கேள்வி, உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர்?
ஆப்ஷன் பி கால்டுவெல். 66வது கேள்வி. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடகத் தொண்டாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி பரதிமார் கலைஞர். 67வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி கோவன்புத்தூர். 68வது கேள்வி. தருமைக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம். 69வது கேள்வி. அஷ்ட பிரபந்தம் கீழ்க்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ 8 சிற்றிலக்கியங்கள். 70வது கேள்வி. காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 2034. 71வது கேள்வி. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. 72வது கேள்வி. மறைமலை அடிகளாரின் மகள்? ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார். 73வது கேள்வி. 4ஆம் வேற்றுமை சொல்லுருவுகள் எவை? ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம். 74வது கேள்வி. பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி காடு. 75வது கேள்வி. நேர நிகர அன்ன இன்ன என்பனவும் பிறவும் உவமத்து உருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி நன்னூல். 76வது கேள்வி. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆப்ஷன் பி கிமு 300 முதல் கிபி 300 வரை. 77வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ. 78வது கேள்வி. புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. ஆப்ஷன் டி பிரான்சிஸ் சென்கின்ஸ். 79வது கேள்வி. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். 80வது கேள்வி. அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது? ஆப்ஷன் ஏ கிரேக்கம். 81வது கேள்வி. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம்? ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி. 82வது கேள்வி. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர்?
ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல். 83வது கேள்வி, மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்? ஆப்ஷன் டி உருது. 84வது கேள்வி, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இக்குறளில் பயின்று வரும் அணியை காண்க. ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. 85வது கேள்வி, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? ஆப்ஷன் டி வினாவழு. 86வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதில் பொருந்தா சொல் எதுன்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் டி கிளிஞ்சல். 87வது கேள்வி, சொல்லை பொருளோடு பொருத்துக. ஆப்ஷன் சி 4 1 2 3. 88வது கேள்வி, பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர்? ஆப்ஷன் பி சி.வை. தாமோதரனார். 89வது கேள்வி, எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. 9வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் சி திருச்சி. 91வது கேள்வி, பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொருத்துக. ஆப்ஷன் பி 3 4 2 1. 92வது கேள்வி, திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தா காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி வஞ்சிக்காண்டம். 93வது கேள்வி, நரை முடித்த சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி கரிகாலன். 94வது கேள்வி, மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர்? ஆப்ஷன் சி தீவத்திலகை. 95வது கேள்வி, சான்றோர் செல்வம் என்பது சேந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென் பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி மிளைக்கிழான் நல்வேட்டனார். 96வது கேள்வி, தமிழ் எண்களை கூட்டுக. ஆப்ஷன் டி காவுசு. 97வது கேள்வி, ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஆப்ஷன் டி ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். தமிழ் டேஷ் ஓசை மொழி. ஆப்ஷன் சி மெல் ஓசை மொழி. 99வது கேள்வி, சான்றாண்மை அசைபிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி சான் கூட்டல் ரான் கூட்டல் மை. 100வது கேள்வி, புறத்திணைகள் டேஷ் வகைப்படும்.
ஆப்ஷன் ஏ 12. அவ்வளோதான் கைஸ், 100 கேள்விகள் முடிந்தது. எல்லாரும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.